பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜானோட லஞ்ச் பாக்ஸ் மெனு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன்ற மெனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் பிரியாணியும் சிக்கன் 65வும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னே ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் பட்டை 1, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கடல் பாசி சேர்த்துக்கோங்க. கடல் பாசி நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ மஸ்ட்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 4 முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். ஸோ 4 முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா. நம்ம இதில் கரம் மசாலா தூள் மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி இந்த ஸ்பைஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தக்காளியை இப்போ சேர்த்துடாதீங்க. தக்காளி கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும். மஷ்ரூம் பிரியாணிக்கு புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் லைட் புளிப்பாகவும் இருக்கும், மசியாமல். ஸோ பச்சை மிளகா நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை 2 உடச்சி போடுங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே இந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மெயினே கொத்தமல்லி புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பழைய கொத்தமல்லி தான் இருந்துச்சு, புதினா தான் இருந்துச்சு. இதோட ஹீரோ மஷ்ரூமை நல்லா துண்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இப்படி வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்தோடனே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிரும் இஞ்சி பூண்டு விழுதும் தான் இதில் நல்லா அரோமாவை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சூப்பராக அது நல்லா இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பெஷல் மசாலாவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுதான் இதோட ஸ்பைஸ். வேறு எந்த காரமும் தேவையில்லை. செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ உங்கள் பொன்னான நேரத்தை வீடியோவுக்கு செலவு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். ஸோ நம்ம 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் பெரிய நன்றிகள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கிளறுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ தான் தக்காளி ரொம்ப கொலன்னு வேகாமல் நல்லா க்ரன்ச்சியாக வேகும். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அரிசி தண்ணியில். அதை தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இதில் தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகணுன்றதுக்காண்டி தான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ திறந்து பார்ப்போம். ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. தக்காளி நல்லா ரொம்ப மசியாமல் நல்லா சூப்பராக அரகரையாக மசிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு விதத்தில் 3 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த கப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தண்ணி இழந்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு போட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ தேவைக்கேற்ப எப்பயுமே இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸ் போடும்போது செக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எப்பயுமே உங்கள் டேஸ்ட் விதம் தான். எப்படி ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிட்டி உப்பு போட்டு அந்த கிரேவி கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் சாப்பாட்டில் உப்பு சாரும்.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் வைக்காமல் டிஃபன் பாக்ஸ் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை டைமாக இருக்குது, பிரியாணி சாப்பிடணும்னு டெம்ப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் செய்யுங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் ஊறினதுனால சீக்கிரமாக ஒரு விசில்லே இறக்கிடலாம். ஊற வச்சு சேருங்க, அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் நல்லா நீள நீளமாக உதிரி உதிரியாக கிடைக்கும். அரிசியும் குவான்டிட்டி, தண்ணி, இது 3 மஸ்ட்டு, ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தட் படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து விட்டு விட்டு கிளறி விடுங்க. ஸோ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் செக் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. லிட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். ஆனால் இதில் இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம இதில் நெய் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்படியே சுற்றிலும் பரப்பி விட்டு அரிசி அது மேலே போட்டு அப்படியே மூடி ஒரு விசில் விட்டு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. விசில் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியான சாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு சூப்பரான சைடிஷ் ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் சிக்கன் 65 தான் செய்ய போகிறேன். சிக்கன் 65 இது என்னோடய வேர்ஷனில் செய்கிறது. இதுக்கு நீங்கள் நிறையா ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு ஆயிலில் கூட மொறுன்னு சூப்பராக சிக்கன் 65 கடையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சிடலாம். ஏற்கனவே சிக்கன் 65 2 வெரைட்டி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடிப்பக்கமாக இப்படி கிளறி ரைஸை தூக்கி அது மேலே நெய் மேலே போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அது கமன்னு ரெடி ஆகிடும். குக்கர் லிட்டு போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்குள்ளே சிக்கன் 65க்கு மேக்னேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். சார் நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள், மிளகுத்தூள், அதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி கிளறி கை கொடுத்து நல்லா கிளறுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா தான் கையில் உள்ள ஹீட்டு அந்த சிக்கனில் இறங்கி சூப்பராக சிக்கன் சாஃப்ட்னஸாக கிடைக்கும். ஸோ மேக்னீஷியம் நம்ம கையை வச்சு பெரட்டுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதை மேக்னேட் பண்ணி ரெஸ்ட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் பொரிச்சு எடுத்தால் காஷ்மீரி சில்லி மிளகாய் நல்ல கலரிங் கொடுத்துரும். ஸோ ஜான் இப்போல்லாம் லஞ்ச் பாக்ஸ் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி செய்கிறதுன்றது டீட்டெயில்ஸாக தனியாக கொடுத்துருக்கேன். இதில் நான் ஓரலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் திறந்துருச்சு, இனிமேல் நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் மெனு வரப்போகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இப்போயும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விசில் வந்துருச்சு. ஸோ அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டு சிக்கன் 65 நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு சின்ன வடச்சட்டியில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65க்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது சிக்கன் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம், உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்றதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டேஸ்ட் பண்ணாமல் உப்பு அதில் சேர்த்துருக்கோமா அதிகமாக இருக்கான்றதில் அந்த பபுள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஒரு சிக்கனை எடுத்து அதில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சிக்கனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், சிக்கனில் நிறைய கரெக்டாக உப்பு சேர்த்துருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறையா பபுள்ஸ் வந்துச்சுன்னா சிக்கன் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும், மசாலா நல்லா ஊறி இருக்கணும் அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்றா போட்டு எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்து மேலே தெரிச்சிடாமல் போட்டு எடுங்க. சிக்கன் வேறு டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை, செம்ம டேஸ்ட்டில் கிடச்சிச்சு. உங்களுக்கு சிக்கனை எவ்வளோக்கு எவ்வளோ மேக்னேட் பண்ணி ஊற வச்சு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் உள்ள ஜூஸஸ் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு இப்படி சிக்கனை பெரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒட்டுக்க ஒரு மாதிரி செவக்கும். இல்லைனா உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் வெந்திருக்கும். சிக்கன் அப்படியே பச்சையாக இருக்கும் சிலப்போ. நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுக்கும்போது சூப்பரான சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சிக்கனோட 2வது லெவல் பாருங்கள். நம்ம பார்க்கும்போது ட்ரையாக இருந்துச்சு, அப்புறம் பொரிச்சும் போது எவ்வளவு கலரிங்காக ஆகிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ இந்த மாதிரி பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வாங்க விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் பிரியாணி என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ஸோ விசில் ஃபுல்லாக போச்சு. இப்போ திறக்கிறேன் பாருங்களாம். பாருங்கள் சாதம் எல்லாம் நல்லா வெறையாக உதிரியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அரிசி உடையாமல் வரத்துக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கரண்டி வச்சு எடுக்கும் போதும் அடிப்பக்கத்துலேருந்து விட்டு இருக்கணும். பாருங்கள் இந்த சைடெலாம் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்படி நல்லா அடியிலேருந்து விட்டு கிளறுங்க. ஸோ பொலன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் டேஸ்ட் பண்ண ரொம்ப உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிக்கன் 65வும் நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக வெந்திருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை பேருக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதோடு சேர்த்து சிக்கன் 65 ஒரு முட்டையோட ஜானுக்கு சர்வ் பண்ணுது. லன்ச் பேக் பண்ணேன். ஸோ முட்டையை இந்த மாதிரி முட்டை கட்டுரு வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜானோட இந்த வருஷத்துக்கு நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப பார்ட்டிஷன் லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸ் வேணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றின இன்னொரு வீடியோஸ் தனியாக போடுறேன். ஸோ மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வருது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.